அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது கரூர் மாவட்டத்திலிருந்து அரவக்குறிச்சி செல்லும் வழியில் வலது புறத்தில் காணப்படுவதுதான் மலைக்கோவிலூர். ஆம், இதன் பெயர் காரணமே அதுதான். மலையின் மீது அமர்ந்திருக்கும் ஈசனை குறிப்பதாக இந்த ஊருக்கு மலைக்கோவிலூர் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வளவு சிறப்புகளை உடைய இந்த கோவிலுக்கு செல்லத்தான் வழி எதுவும் இல்லை. அனைத்து பக்கமும் தேடி பார்த்த பின்னர் குறுகலாக இருந்த பாதையின் வழியாக இந்த கோயிலை சென்றடைந்தோம். அரசமரம், அதன் அடியில் வீற்றிருக்கும் யானை முகத்தனை தரிசித்துவிட்டு கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். சிதிலமடைந்த கட்டிடங்கள், சீரமைப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது போன்ற அமைப்புகள் ஆங்காங்கே காணப்பட்டன. கோவில் கோபுரங்கள் யாவும் தகர்க்கப்பட்டிருந்தன. அதற்கு பதிலாக புதிய முறையில் கோபுரங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன என்பதும் தெரிய வந்தது. ஆனால் எந்த வேளையும் முழுவதுமாக முடிந்ததாக தெரியவில்லை. கோவிலில் ஒரு கால பூஜை நடைபெறுவதாக அங்குள்ள பகுதி மக்கள் குறிப்பிட்டனர். இந்த கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிலையும் அதே போன்று காலபைரவர் சிலையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்பட்டது. மற்ற கோவில்களை காட்டிலும் இந்த சிற்பங்கள் யாவும் சற்று பெரியதாகவே காணப்பட்டது. அம்பிகையையும் ஈசனையும் ஒரே இடத்திலிருந்து தரிசிக்கும் வகையிலான கட்டட அமைப்பு இங்கு அமைக்கப்பெற்றுள்ளது. முருக பகவானுக்கு என்று பின்புறத்தில் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆக இது மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த கோவிலாகவே கருதப்படுகின்றது. இருந்த போதிலும் இன்று இருக்கும் நிலைமையை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். காப்பதற்கு யாருமின்றி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த கோவிலை காப்பது யார் என்பதுதான் இப்பொழுது பெரிய கேள்விக்குறி. ஆம், அறநிலையத்துறை ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை முடியாமலேயே போய்கொண்டிருக்கின்றது. இதை முடிப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் இந்த ஊர் மக்களும் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஈசன் எப்பொழுதுமே தியானத்தில் இருப்பவர்தான். யார் என்ன செய்வார்கள் என்று ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருப்பவர்தான். ஆனால் அவர் தியானத்தில் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவரை இருள் மங்க விட்டுவிடுவது முறையன்று. இந்த கோவிலுக்கு ஒரு முறையேனும் வாருங்கள், ஒரு அகல் விளக்கேனும் ஏற்றுங்கள். ஈசனின் புண்ணியங்களையும் அவரது ஆசையும் பெற வாழ்த்திக் கொள்கின்றோம். உங்களை வணங்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.